மக்களே, சின்னதாக வண்டி ஓட்டுறது எப்படி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் முன்னாடி போயிட்டு இருக்க கண்டெய்னர்ஸ் ஆல்வேஸ் ஸ்பீட் லிமிட்ஸ் ஆஃப் 56. ஸோ ஐ ஹேவ் டு ஓவர்டேக் எனிவே. ஸோ ஐ எம் செக்கிங் ஆன் மை ரைட் அண்ட் டூயிங் ஓவர்டேக். I checked on my right shoulder with the mirrors and put the indicators and moved into the right when it was clear to go. Then now I passed the vehicle, lorry you can say, and then it was clear on my left and moved indicators and moving. So sight, signal, maneuver, signal off. And there are some other short words and something. So எனக்கும் என்னோட முன்னாடி இருக்க அந்த வண்டிக்கும் 2 seconds கேப் டெஃபினெட்லாக இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோட் ஸ்ட்ரெஸ்ஸை மார்க் பண்ணி அதை கிராஸ் பண்ண உடனே கவுண்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ அந்த நேம் கூட கிராஸ் பண்ண பிறகு கவுண்ட் பண்ணுறேன். பாஸ் பண்ணது 1 2 3. யா, ஸோ ஐ கேன் கிளியர்லி சே 2 seconds கேப் எனக்கும் அந்த வண்டிக்கு இருக்குது அப்படின்னு. நான் 70 போகும்போது 2 seconds கேப் எவ்வளோ இருக்குது? ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் 100 meters. 100 மீட்டர்ஸ்க்கு மேலே இல்லை. இப்போது இந்த வண்டி ஸ்லோவாக வரதுனால நான் இண்டிகேட்டர் போட்டு மூவிங் ஆகுறேன். எனக்கு கிளியராக தெரியும் பின்னாடி வர வண்டிக்கு முன்னாடி என்னால் போக முடியும். அந்த ஸ்பீடை விட நான் அதிகமாக இருக்குன்றதுனால தான் நான் இண்டிகேட்டர் போட்டு மூவ் ஆகிறேன். இஃப் இன்கேஸ் ரைட் சைடு இந்த லேனில் இப்போ நான் போயிட்டுருக்க லேனில் இருக்க வண்டி வேகமாக இருந்ததுன்னா ஐ கேனாட் கெட் இன் டு த லேன். இட்ஸ் நாட் சேஃப். நான் ஒன்லி உள்ளே வரேன்னா அப்போ சேஃப் ஆன டிஸ்டன்ஸ் அந்த வண்டிக்கும் எனக்கும் சேஃபான ஸ்பீடில் இருந்தால் மட்டும்தான் என்னால் மூவிங் ஆக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய முன்னாடி வண்டிக்கும் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 seconds கேப் மெயின்டைன் பண்ணுறேன்னா பேஸ்ட் ஆன் த ஸ்பீட் நோ, ரொம்ப ஸ்பீட் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ டிராஃபிக்கில் நிற்கிறோம் அப்படின்றதுனால நான் ஒன்றே தான் டார்கெட் பண்ணணும். டயர் அண்ட் டார்மேக் ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணால் ஓகே. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா யாராச்சும் உள்ளே பாஸின் ஆக சான்சஸ் இருக்குது, லேன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஸ் லாங் as you keep list of 2 car spaces or 1 car spaces will be fine, but least you should have a டயரும் அந்த முன்னாடி இருக்க வண்டியோட நமக்கு முன்னாடி இருக்க வண்டியோட டயரும் ரோடும் தெரிகிற அளவுக்கு கேப்பை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஏதாச்சும் அந்த வண்டி பிரேக் டவுன் ஆனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியில் அந்த வண்டி ஏதாச்சும் ஒன்றுத்தில் க்ராஷ் ஆச்சுனாலும் நீங்கள் சேஃபாக மேனுவர் பண்ணி லேன் ஷிஃப்ட் பண்ணி போகிறதுக்கான ஸ்பேஸ். அதே போல் இன்கேஸ் அந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் க்ளோசரில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா பின்னாடி நமக்கு பின்னாடி வர வண்டி நம்மளை இடித்தா we don't have any options. நீங்கள் அந்த வண்டி உங்களுக்கு முன்னாடி இருக்க வண்டியில் போய் இடிக்க வேண்டியிருக்கும். யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள். அந்த இடத்துல நீங்கள் தான் வந்து உங்களோட லைசன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். தட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ். ஈவன் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், வேறு யாரோ வந்து இடித்ததுக்கு. பட் நீங்கள் அங்கே வந்து சேஃபான ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ வேறு யாராச்சும் உங்களை வந்து பின்னாடி இடிக்கிறாங்கன்னா அது ஓகே. That's going to be a claim of third party insurance. இப்போ நான் லைட் கொடுத்து அவங்களை மூவிங் வழி கொடுத்துருக்கேன். இட்ஸ் a 70 speed limit road in a way. பட் நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி போயிட்டு இருக்க அந்த கேரவன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால டோவிங் வெஹிக்கிள் டெக்னிக்கில் அந்த கண்டெய்னர் ஓவர்டேக் பண்ண ரைட் வந்தது. அந்த கண்டெய்னரோட ஸ்பீட் 56ன்றதுனால அவன் அதை தாண்டி அந்த வண்டிகளால் 56க்கு மேலே போக முடியும். பட் யூகேவோட லீகல் ஸ்பீட் லிமிட் வந்து 56 தான். ஸோ அதனால் வந்து அவன் 56 தான் ஹோல்ட் பண்ணுவான். 56 பியாண்ட் போக மாட்டான். அதனால் இப்போ அதுக்கு பின்னாடி வந்துருந்த வண்டி ஸ்பீடை கம்மி பண்ணிச்சு, நான் ஸ்பீடு கம்மி பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு கிளியர். ஐ எம் பில்டிங் அப் மை ஸ்பீட் 68. I can go up to 70, but I don't want to rush. So clear on my left,
indicators. Moving on to the left. Just keep all of it. Maintain the safe distance. 2-second gap. பார்த்துக்கலாம் ரெஃபரன்ஸுக்கு. அந்த பார்க்கிங் போர்டை தாண்டின உடனே கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3. Here we go. கரெக்டான சேஃப் டிஸ்டன்ஸில் இருக்கும். 3 seconds கேப் இருக்குது. List of almost 100 meters gap in between. The speed of 60, it is okay. If it is a bad weather, you can't see anything, keep plenty of space. முன்னாடி இடம் விடுறது சேஃப் தான். So keep the safe distance, follow the rules, follow the signs, road signs, indicators, observe the road, observe the drivers, observe the other road users, observe the mirrors. You are safe to go. That's all it is about safe driving. Whether the driving can be affected due to the weather, yes, it is. Driving can be affected due to the weather. Weather-ஆல நம்மளோட driving கண்டிப்பா affect ஆகும். Based on the rain, if it is over rainy, road is wet, so what it will happen, டயரோட கேப் த்ரெட்ஸ்க்கும் ரோடோட த்ரெட்ஸ்க்கும் இன்பிட்வீனில் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த grip வந்து ரோட்டுக்கும் டயருக்கான grip வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ உங்களால் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் குறையும், ஈவன் த விசிபிலிட்டிஸ் குறைஞ்சிருக்கும், மேனுவரிங் கண்ட்ரோல்ஸும் குறையும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் இல்லை. ஏன்னா டயரும் ரோட்டுக்கும் இருக்க ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா உங்களால் பிரேக்கும் பண்ண முடியாது, உங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட் டாக் அண்ட் எதுவுமே கிடைக்காது, வெலாசிட்டியும் கிடைக்காது. ஸோ வெதரால் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. இஃப் இட் இஸ் அ ஸ்னோவி வெதர், ரோடு வந்து ஃப்ரோஸ் ஆகிருக்கும், ஈவன் பிளாக் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோடு மாதிரியே தான் தெரியும், ரோட்டில் ஸ்னோ எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்கும், பட் ரோடே ஐஸாக இருக்கும். ஸோ அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு grip-ஏ இருக்காது. நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா யூ வில் லூஸ் அ கண்ட்ரோல் கம்ப்ளீட்லி. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும், ரோடு ஸ்னோவாக இருக்குது, ஃப்ரோஸாக இருக்குன்னா leave the accelerator, let the vehicle slow down, use a little bit brake, not completely, to take into the control of the speed, not into the brake. So just அந்த டைமில் வந்து பிரேக்கை யூஸ் பண்ணி ஸ்பீடை ஸ்லோ பண்ணணும் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் பிரேக்கை யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு செகண்டு நீங்கள் ஃபுல் பிரேக்கை யூஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களோட கண்ட்ரோல் நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் பிரேக் கொடுத்தாலும் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃப்ரிக்ஷனை லூஸ் பண்ணிட்ட பிறகு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. யூ cannot take a control back unless if the road conditions okay. ஸோ ஸ்னோவான வெதரில் யூஸ் பண்ணும்போது 10 times ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணுறது சேஃப். Always tiredness can kill, which is you can see the signs. I'm keeping as it is traffic இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் நிற்க ஆரம்பிக்குது. ஸோ tire and tarmac space will be fine. With regards to my vehicle length, definitely I can turn around, maneuver, switch the lanes. See, இந்த மாதிரி எல்லோ லைன்ஸ் ரோட்டில் வருதுனாலே டெஃபினட்டாக நீங்கள் ஸ்லோ பண்ணி ஆகணும். சம்திங் ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றது தான். அதே போல் இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் மிடில் லேன்ஸில் பார்க்குறீங்கன்னா
at any certain points you should not switch the lanes. That's what it means. But switch பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா I don't have answer to that. ஏன்னா ஷிஃப்ட் பண்ண முடியும் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில். இங்கே ஷிஃப்ட் பண்ண முடியும் ஏன்னா ரெண்டுமே both lanes are going forward. So both the lanes are same going forward. Yes, if it is very very safe I can, but it's not advised. முன்னாடி இருக்க வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சு, you don't have any choice and road is clear on the right, the right lane is clear, then yes you can shift the lane and go ahead. இதுக்காக அது லேன் ஷிஃப்ட் பண்ணுற இடமானா கிடையாது, கண்டிப்பாக அது லேன் ஷிஃப்ட் பண்ணுற இடம் கிடையாது. அதை மாதிரி வச்சுக்கோங்க. டிரைவிங் டெஸ்ட்டில் அந்த லேன்ஸை ஷிஃப்ட் பண்ணாதீங்க. இன்னொரு சுச்சுவேஷன், இதே ஒரே ரோட்டில் போகிறதும் வர்றதும் இருந்தது, அந்த ஜிக்ஸாக் லேன் ஷிஃப்டர்ஸ் இருந்ததுன்னா லேன் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆப்போசிட் சைட் ரோட்டில் இருப்பீங்க. லேன் ஷிஃப்டிங் கிடையாது, அது ஓவர்டேக்கிங். ஓவர்டேக்கிங் இஸ் நாட் அலோட் இன் தட் லொகேஷன். ஸ்லிப் ரோட்டில் இருந்து நம்ம பாஸ் ஆன ஸ்லிப் ரோட்டில் இருந்து ஒருத்தவங்க மர்ஜ் ஆகுறாங்கன்னா சிம்பிளாக they have to build up the speed of the traffic on the highway. So for example, நான் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன், வரவன் வந்து இந்த ரோட்டில் மர்ஜ் ஆகணும்னா இந்த ரோட்டோட ஸ்பீடு என்னவோ அதை அந்த ஸ்லிப் ரோட்டில் பில் பண்ணிட்டு தான் வந்து ஜாயின் பண்ணணும். அதே போல் அவனால் ஜாயின் பண்ண முடியலன்னா அவன் அங்கே நின்று தான் ஆகணும். It's not your fault, it's his fault. He should be observing the road, he should be building up the speed to join in. So அந்த ஸ்லிப் ரோட்டில் இருந்து வரவங்க முன்னாடியே ரோட்டை கவனித்து ஸ்பீடை பில்ட் பண்ணி வரணும். எனக்கு முன்னாடி இருக்க வண்டி ஸ்லோவாக போகிறான், பிரேக் பண்ணுறான், ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னும் போது எஸ் யூ கேன் ஓவர்டேக் த வெஹிக்கிள், உங்களால் ஓவர்டேக் பண்ண முடியும். இல்லை ஃபுல் டிராஃபிக் ஸ்லோ ஆகுது அப்படின்னும் போது சேஃபர் சைட் யூ ஹாவ் டு ஸ்லோ டவுன். அந்த வண்டியோட ஸ்பீடு என்னவோ அந்த வண்டியோட ஸ்பீடுக்கு நீங்கள் ஸ்லோ பண்ணுறது தான் ஒன்லி வே டு கீப் த சேஃப் டிஸ்டன்ஸ். நான் இப்போ அந்த ரோட்டுக்கு மாற போகிறேன். என்னோட வண்டி கிளியர், இண்டிகேட்டர்ஸ் ஆன், மூவிங் இன். பிகாஸ் நான் வந்து அந்த ரோட்டை நான் முன்னாடியே பார்த்துட்ருக்கேன், மிரர்லேயும் சரி ரைட் ஷோல்டர்லேயும் சரி வேறு எந்த வண்டியும் வரலை அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியுது. அதனால் வந்து நான் லேன் ஷிஃப்ட் பண்ணுறேன், இண்டிகேட் பண்ணி தான் ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன், அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணி நான் லேனுக்கு போயிருக்கலாம். பட் இந்த வண்டி ரொம்ப ஸ்லோன்றதுனால இதுக்காக தான் அந்த வண்டி ஸ்லோவாக இருக்குது. எஸ் வண்டி பாஸ் பண்ணிட்டேன், இண்டிகேட்டர்ஸ் ஆன், மூவிங் இன். இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணிவிட்டு மூவ் ஆகணும்னா கிடையாது. நான் அதுக்கு முன்னாடியே கிளியராக அந்த ரோட்டை பார்த்துட்ருக்கேன், முன்னாடி பார்த்துருக்கேன். அதனால தான் சும்மா நான் மூவிங் ஆகலை. அந்த மாதிரி ஆகவும் கூடாது. ஏன்னா ஹார்ட் ஷோல்டர், உங்களோட பிளைண்ட் ஸ்பாட்டில் இருக்கவங்களை வந்து ஹார்ட் ஷோல்டரில் சொல்லுவாங்க. உங்களோட ஹார்ட் ஷோல்டர் கிளியராக இல்லைன்னா ஸோ உங்களால் மூவிங் ஆக முடியாது. ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட்டில் இருப்பாங்க வண்டிங்க, உங்களுக்கு தெரியாது. இதே மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷோல்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, லைஃப் சேவர்னு சொல்லுவாங்க. பாருங்க, அந்த வண்டி இண்டிகேட்டர்ஸ் எதுவும் போடலை, பார்க் பண்ணி இருக்கான். அதனால தான் நான் இதை கீப்பிங் ஆகிட்டு இருக்கேன். இல்லை அவன் இண்டிகேட்டர் போடுறான்னா மேபி ஐ ஹேவ் டு ஸ்லோ டவுன், ஐ ஹேவ் டு ஷிஃப்ட் த லேன். பட் இந்த சுச்சுவேஷன் எனக்கு ரைட் சைடில் வண்டி இருக்குது, என்னால் சேஃபாக மூவிங் ஆக முடியாது அப்படின்றதுனால ஒன்லி ஆப்ஷன் தட் ஐ ஹேவ் டு ஸ்லோ டவுன், வேகத்தை குறைச்சி தான் ஆகணும். I'm going to go on to the right. The right is clear, indicator and moving in. But
சேஃப் டிஸ்டன்ஸை நான் மெயின்டைன் பண்ணேனான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லாக இல்லை. பட் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணும்போது சேஃப் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 seconds கேப் இருக்குமானா let me count out. I'm going to take straight on the front 1 2 exact 2 seconds gap maintain பண்ணிட்டு with the speed. Now I can see the vehicle on the left is very far and I can see them on my center mirror. Then only I'm moving it onto the left. முன்னாடி இருக்க BMWக்கு நம்ம ஆப்ஷன் பண்ணுவோம், கால்குலேட் பண்ணலாம். 1 2 3 yeah I have a safe distance. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரேக்கில் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது, பிரேக் லைட்ஸ் தெரிஞ்சிட்ருக்கு. ஸ்லோ பண்ணுறாங்கன்றதுனால ஐ ஹாவ் அ கிளியர் வே. எனக்கு தெரியல எதுக்காக அவங்க ஸ்லோ பண்ணாங்கன்ட்டு. மேபி அவங்க என்ன வேணால் பண்ணலாம், இல்லை க்ரூஸ் கண்ட்ரோல் இதுக்கு முன்னே இருந்திருக்கலாம். எப்பயாச்சும் யூஸ் பண்ண பிரேக்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் ரிலீஸ் ஆகிட்டு ஸ்லோவாக ஆகிட்டு இருக்கலாம். அவங்க ரியலைஸ் பண்ணலாம், மேபி அவங்களுக்கு டைம் எடுத்து ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போது எனக்கு இந்த லேன் ஃபுல்லாக கிளியராக இருக்குது. சேஃப் டிஸ்டன்ஸ் எனக்கு முன்னாடி இருக்க வண்டிக்கும் இருக்குது. ஸோ வேறு எந்த வண்டியும் இல்லை. இண்டிகேட்டர்ஸ் மூவிங் இன். I'm on my cruise control. I'm going to calculate the distance, safe distance. Now அந்த முன்னாடி இருக்க வண்டி ஸ்லோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்னால் ரைட்டு ஷிஃப்ட் பண்ண முடியாது, ஏன்னா பின்னாடி வண்டி இங்கே வந்துடுச்சு. ஸோ ஒன்லி வே தட் ஐ ஹாவ் டு ஸ்லோ டவுன். ஸோ நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். I will try to build up the speed. Yeah, vehicle on my right is clear. Right is clear. Indicator moving in. Turn off the signal. But இங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி டிராஃபிக்கால எல்லா வண்டியும் ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க. ஸ்லோ பண்ணி தான் ஆகும். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். இன்னும் வேறு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வேறு சுச்சுவேஷன்ஸில் வேறு ஒரு வீடியோவோட வரேன். தேங்க்யூ காய்ஸ்.